படம் செம்மையாக இருக்குது ப்ரோ. தற்கூரிங்க தான் தெரியாதவங்க நல்லாலும் சொல்லுறானுங்க. ஒரு அப்பா ஒரு பையனை காப்பாற்றும் போது கத்தாமல் என்ன ப்ரோ பண்ணுவார்? ஒரு ஹெல்ப்புக்கெல்லாம் பண்ணும்போது கத்த தான் செய்வாங்க. அதுவும் இப்போ வாலி மிஷன் சொல்லி 2.5லையும் கேட்க சொல்லிட்டாங்க. அதுக்காக இப்படி இப்போ படம் நல்லா கத்துறாங்கன்னா ஒருத்தன் கத்தி குத்துக்கு அப்புறம் எப்படி கத்துவான் ப்ரோ? நான் கத்துவான். அவங்க பயங்கரமாக வலிக்கும் போது அப்படி தான் கத்துவான் அவன். அதை போய் அவன் கத்துறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அவரே அவர் பேரை சொல்லிக்கிறான்னு சொல்கிறாங்க. அவர் பேர் என்ன தான் சொல்கிறாரு? அவர் மற்றவங்க தான் அவர் பேரை சொல்கிறாங்க. சரிங்களா? அதான் நல்லா தான் ப்ரோ, கரெக்டாக எடுத்துருக்காங்க, கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிவாவோட நல்ல ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. இதில் விவேகம் தெரியுது, வீரன் தெரியுதுன்றாங்க. என்ன தெரியுது அவங்களுக்கு விவேகம் வீரம்னு? கரெக்டாக எடுத்துருக்காங்க, சூப்பராக எடுத்துருக்காங்க. கார்த்தியோட இன்ட்ரோவும் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. எல்லாமே எந்த சொதப்பலும் இல்லை ப்ரோ. எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ. அது எவன் எப்படி சொல்கிறானே தெரிய மாட்டேது. பார்க்குறவன் ஒரு ட்ரீ எஃபெக்ட் பார்த்துருக்கானா ஒரு அடி கண்ணை திறந்து பார்க்க சொல்லுங்க. அவனுங்களை கண்ணை மூடிட்டே பார்க்குறானுங்க. சரிங்களா? அது எல்லாமே கேப் வேண்டிய இடத்துல கிளாப் செம்மையாக இருக்குது. கத்துற வேண்டியதை கத்துறாங்க. கரெக்டாக இஷ்யூல் தான் இருக்குது. ஓவராக கத்துறாங்க. அதுக்கு தான் இப்போ சவுண்டு எஃபெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே அவனுக்கு என்ன தோணுதுன்னு தெரில. ஆனால் படம் ஃபேமிலி என்ஜாய் பண்ணலாம், யாரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ப்ரோ. படம்லாம் பிடிச்சதா இருக்குது. அதாவது சூப்பர் ப்ரோ. இந்த படம் என்ன ஃபர்ஸ்ட் என்ன போச்சுன்னு தெரியல, கடைசியில் என்ன போச்சுன்னு தெரியல. விஷுவல் மாறுது. விஷுவல் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் ஒரு ரொம்ப இதுவாக பயங்கரமாக இருக்குது. கதை தான் புரியல. அதான் ப்ரோ, அதை தான் புரியல. மியூசிக் ஓகே அது ஓகே. அது கார்த்திக் கேமி ஓகே. சலார் மூவி மாதிரியே இருக்குண்ணா. கதை ஓரளவுக்கு தான் புரியுது. எஃபெக்ட் தேவையில்லாத எஃபெக்ட் நிறையா போட்டிருக்காங்க. 3D எஃபெக்ட் ஓகே தான், ஆனால் அந்த ஃபைட் சீனில் தேவையில்லாத எஃபெக்ட். ஃபைட் போயிட்டே இருக்குது, நடுவில் சோகமான சாங்லாம் வருது. அதெல்லாம் தேவையில்லாமல் இருக்குது. பையன் சென்டிமெண்ட் நிறையாவே காட்டியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே அதுதான். 1vs500 ப்ரோ. 1vs500 ஒருத்தர் 500 பேரை கொல்ற மாதிரி காட்டுறாங்க. என் ஃப்ரெண்டுலாம் ரொம்ப வெறுத்துட்டான். எப்படி அவன் 500 பேர் அடிக்கிறான்ட்டு பாதி படத்துலேயே வெறுத்துட்டான். போட்ட பட்ஜெட் 600 crore எடுத்தாலே பெருசு தான். சூப்பராக இருக்குது, எல்லாத்துக்குமே பிடிக்கும். படமாக பார்த்தாவே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாம் அந்த ரிவ்யூ கேட்டு படம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா? அதை கேட்டு படம் பார்க்காம இருந்தாலே போதும். படம் வந்திருக்கா, உங்களுக்கு என்டர்டைன் பண்ணுமா, அப்போ வந்து படத்தை பாருங்க. ரிவ்யூ கேட்டு படம் பார்க்காதீங்க. நல்லா இருக்க படத்தை நல்லா இல்லைங்கிறாங்க. நானே நல்லா இல்லை வந்து பார்த்தா நல்லா தான் இருக்குது சார். இந்த படத்தை நீங்கள் காமோ வந்து சண்டை போடாதீங்க, குத்தாதீங்கன்னு காமோ அதை சொல்ல முடியாது. சத்தம் போடணும். இப்போ இது போர்னா என்னங்க? சத்தம் போடுறதும் கத்துறதும் தானே போர். அதை தான் எடுத்திருக்காங்க. நல்லா தான் இருக்குது படம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள். நல்லா இருக்குங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக இருக்குது. சிவா சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் கேமியோ ரோலும் சூப்பராக இருக்குது. நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். சூப்பராக இருக்குது. கேவலமாக இருந்துச்சு படம். சுமார் தாங்க, நல்லா இல்லை. சும்மா படத்தை கதையை சொதப்பி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதாவது ரொம்ப லேக் இருக்குது படத்தில். நல்ல கதை பட் எடுக்க தெரியல, அவ்வளோதான். சூர்யா கத்திட்டே இருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே லப்பான்னு கத்துறாரு. எதுக்கு நல்லா இல்லை. பெஸ்ட் இன்னும் பெட்டராக எதிர்பார்க்கணும். இல்லை, அது ரொம்ப சொதப்பிட்டாங்க படத்தை. அவர் எதிர்பார்த்தது வேறு. பட் சூர்யா ஒரு நல்ல ஆக்டர், இன்னும் நல்லா ஒரு கதை கொடுத்துருக்கலாம். மியூசிக் வந்து அதான் டம்முன்னு சவுண்டு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ தேட்டரில் கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணியிருப்பாங்களா, அவ்வளோ சவுண்டு இல்லை. எல்லாம் ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவாங்களா, சவுண்டு அதிகமாக இருக்குன்னாங்க. சவுண்டு இல்லை. ஓகே. பார்ட் 2 கேமியோ கார்த்திக்காக தான் பார்ட் 2 போல். அது கேமியோ எதுக்குன்னு தெரியல எனக்கு. லாஸ்ட்டாக கேமியோ எதுக்கு விட்டாங்கன்னு சொல்லிட்டு. கார்த்தி ரோல் நல்லாயிருக்கு, கார்த்தி ஆக்டிங் நல்லாயிருக்கு. பட் சூர்யா வந்து இந்த படத்தில் இன்னும் ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. பட் அந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிக்கான ஒரு மையப்புள்ளி அது தெரியல எனக்கு. நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங். நான் வந்து எஸ்பெஷலி ஒரு கார்த்தி ஃபேனு. நான் சின்ன வயசுலேருந்தே கார்த்தி படம்லாம் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு கடைசியாக இருக்கும்போது சூர்யா வந்த சவுண்டை விட அவர் வந்த சவுண்ட் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. பார்ட் 2 கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா கத்துறன்னு சொல்கிறாங்க. என்னென்னா அந்த பெயின் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் சொன்ன சொல்கிறாரு. எனக்கு அந்த சீன்லேயே அது என்னென்னா ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு அந்த பாபி டியானோட அந்த ஆளுங்கள்லாம் வந்து அந்த காட்டில் வந்து இது பண்ணுறது தான். அதில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப லாஜிக். அது வந்து இது கற்பனை கதை தான். ஸோ ஆனால் நம்ம லாஜிக்லாம் பார்க்க முடியாது. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக பார்ட் 2 வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். படம் வந்து நிறைய ஆக்சுவலாக சூர்யா மேலே வன்மத்தை காட்டியிருக்காங்க ரிவ்யூஸ் எல்லாமே. அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நல்லா தான் எடுத்திருக்காங்க. சூர்யா ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. கதையில் லேக்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஆனால் கனெக்டிவிட்டி சின்ன இஷ்யூஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து பாஸ்ட்டை காட்டும்போது கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் லைக் கட் பண்ணி காட்டும்போது ஓரளவு புரிஞ்சு.
ஆனால் பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் சிங்க் பண்ணுறதுக்காண்டி நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சூர்யா ஃபேன்ஸுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. ஃபேமிலி ஆடியன்ஸ் அவ்வளோ லைக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலை. எனக்கு யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. பெருசாக லைக் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளேவும் ஓகே நல்லா தான் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. லைக் என்ன சொல்கிறது, சின்ன கேமியா கொடுத்துட்டு அது பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். இல்லை அந்த கேரக்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் லைக் பார்ட் 2க்கு வந்து அது ஒரு ஹிண்ட்டாக கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்.